3 மாணவிகள் உயிரிழந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சிபிஎம் சார்பில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டத்திற்கு தலைமையேற்றுள்ள அக்கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணனிடம் நமது செய்தியாளர் கோபிநாத் மேற்கொண்ட நேர்காணலை தற்போது பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்கிற எஸ்விஎஸ் இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சேர்ந்த 3 மாணவிகள் உயிரிழப்பு தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்த வழக்கு தற்சமயம் பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிர ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தி வராங்க. இந்த முற்றுகை போராட்டத்தோட நோக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களோட கோரிக்கை சிபிஐ விசாரணை வேணும். நம்மளிடையே பார்த்தீங்கன்னா மாநில செயலர் ஜி. ராமகிருஷ்ணன் இருக்காரு. அவர்கிட்ட கோரிக்கை குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா சார், இப்போ முதல் கட்டமாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இப்போ உங்களோட கோரிக்கை என்ன? இந்த கோரிக்கை அரசு ஏற்காவிட்டால் அடுத்த கட்டம் என்ன பண்ண போறீங்க? 3 மாணவிகள் மரணத்தை தற்கொலை என்று மாவட்ட காவல்துறை முதல் தாக்கல் அறிக்கை பதிவு செய்திருக்கிறது. அது தற்கொலை கொலை என்பதற்கான ஆதாரம் சான்று என்பது பிரேத பரிசோதனை அறிக்கையில் வெளிப்படுகிறது. ஆகிய உடனடியாக கொலை என்று அந்த முதல் தாக்கல் அறிக்கை திருத்தி சிபிஐ விசாரிக்க வேண்டும். மேலும் அடிப்படை கட்டுமானமே இல்லாத இந்த கல்லூரிக்கு அன்று அனுமதி அளித்த திமுக இடம்பெற்ற பாட்டாளி மக்கள் இடம்பெற்ற அந்த அரசு ஏன் எப்படி அனுமதி கொடுத்தார்கள் என்பது குறித்தும், இங்கே தமிழகத்திலே 2011ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த அதிமுக அரசு அடிப்படை கட்டுமானம் இல்லாத அந்த தொடர்ந்து நடத்துவதற்கு எப்படி அனுமதி அளித்தார்கள் என்று விசாரிப்பதற்கு சிபிசிஐடி விசாரணை போதாது, ஒட்டுமொத்தமாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இன்று முற்றுகை போராட்டம் நடத்துகிறோம். தொடர்ந்து சிபிஐ விசாரணை கிடைக்கின்ற வரையில் தொடர்ந்து போராடுவோம் என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.